எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஐபி எக்ஸாம், அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும், எப்படி சிலபஸ் கவர் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம், இல்ல பாத்தீங்கன்னா சிடிஎஸ் என்டிஏ எக்ஸாம், இல்ல பேங்க் எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் காமனா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இல்ல எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சில ட்ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸை இல்லை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு சில ரூல்ஸ் பாத்தீங்கன்னா காமனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எக்ஸாமையும், அது ஈஸியோ இல்ல டஃப்போ இல்ல மீடியமோ, எந்த மாதிரி எக்ஸாமையும் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் பேசிக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், எது வேணாலும் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த எக்ஸாம் மேல ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். ஸோ ஒரு மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல அடுத்தவங்களை பார்த்தோ நம்ம பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் உள்ள நமக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தாதான் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மஸ்ட். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த ஏரியால இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். அதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல நாம ஏதாவது ஒரு ஜாகிரபி எடுத்து படிக்கிறோம், இல்ல பாலிட்டி எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா லட்சுமிகாந்த் புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அசஸ் பண்ணாம லட்சுமிகாந்த் புக் பார்த்தோம்னா அது ஓப்பன் ஹெண்டடா நம்ம படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். லட்சுமிகாந்த் படிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா 6 months ஆகும். ஓகேங்களா? இதே எக்ஸாம் ஓரியன்டா அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல படிச்சா போதும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் அசஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சில பேசிக் புக்ஸ் இருக்கும். யூபிஎஸ்சினா என்சிஆர்டி, டிஎன்பிசினா எஸ்சிஆர்டி புக்ஸ்னு காமனா சில புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ ஒரு டெமோக்ரஸி பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்கிற டெஃபினேஷனோட பேசிக் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பிக்சர்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ் புக்ஸ் பாத்தீங்கன்னா நெசசரி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஸோ கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு வீக் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஒரு நாள் 12 hours படிக்கிறது, ஒரு நாள் 2 hours படிக்கிறது அப்படி இல்லாம அந்த 6 days 5 days படிக்கிறோம்னா கன்சிஸ்டன்டா 4 hours 5 hours குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்மார்ட்டா அப்ளை பண்றது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஒரு யூனிட் படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்ல மாடல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதா ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க் எப்படி டெரைவ் பண்றது. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் எந்த ஒரு எக்ஸாமையும் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ ஐபி எக்ஸாம், ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி எக்ஸாம் எதுக்காக அந்த ஐபி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ACIO அப்படின்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் கண்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ ACIO அப்படிங்கிறது இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டா இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் யாராவது கேரி அவுட் பண்றாங்கன்னா அதை பத்தி நியூஸ் கேதர் பண்ணி ஹையர் அபிஷியல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களோட மேஜர் ரோல். ஸோ சேலரி அலவன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ குரூப் 1 ஆபீசருக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாவே இருக்கும். ஸோ ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டருக்கான என்னென்ன அலவன்சஸ் இருக்குமோ அந்த கிரேட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். Tier 1, Tier 2 அண்ட் Tier 3. ஸோ Tier 1 பாத்தீங்கன்னா GS ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஆன்லைன் மோட்ல நடக்கும். Tier 2 பாத்தீங்கன்னா SA பிளஸ் ப்ரிசைஸ் ரைட்டிங் டெஸ்கிரிப்டிவ் டைப். Tier 3 பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ இதுல Tier 1 இதுல 1 ஹவருக்கான எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்,
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் இருக்கும், ஜிகே ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 40 கொஸ்டின்ஸும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு அடுத்து ரீசனிங் நியூமெரிக்கல் எபிலிட்டி இது வந்து 20 கொஸ்டின். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ இதுல மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிட முடியும். பேசிக்கான பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, நம்ம நார்மலா 10th and 12th படிச்சதுதான் திரும்ப ரிப்பீட்டடா ஒரு சில ஏரியா பிராக்டிஸ் பண்ணாவே நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ ரீசனிங்மே டயக்ராம் ஓரியன்ட் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 4 டயக்ராம் பார்த்துட்டு ஆட் மேன் அவுட் இல்ல இதுக்கு அடுத்து என்ன வரும் அந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிராமட்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ இந்த 3 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, பிராக்டிஸ் பண்ணா போதும். இதுக்கு அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஏரியா வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா டீப்பஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற பேசிக்ஸ் படிச்சாவே இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அது ஓரியன்டா தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலைனா இருக்கும். ஸோ அதுல வர சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து ஐபி கொஸ்டின்ஸ் எப்படி வந்துச்சு அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்தது, கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். The Prime Minister of India must be member of Lok Sabha or Rajya Sabha. So first statement கரெக்ட்டுங்களா ராங்குங்களா? ஸோ 2 சபா தான் இருக்கு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சபால இருந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சில பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் நடந்தது, ஸோ எம்பி கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல நின்று ஜெயிச்சு வந்திருப்பாங்க. சில இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் மூலம் இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லைங்களா, அது மூலமும் வருவாங்க. ஸோ போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு சபால இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரூல் இல்லை. ஓகேங்களா, சில கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோயர் ஹவுஸ்ல இருந்தா வரணும், சில கண்ட்ரில வந்து 2 ஹவுஸ்ல இருந்தும் வரலாங்கிற மாதிரி இருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹவுஸ்ல இருந்து வேணாலும் வரலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் லோக்சபா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். வைஸ் பிரசிடென்ட் எந்த ஹவுஸோட எக்ஸ் அபிஷியோ சேர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன். ஓகேங்களா, சோ யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வின் பண்றாங்களோ அவங்க எல்லாம் டிஃபால்ட்டா ராஜ்யசபாவோட சேர்மன் ஆயிடுவாங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராங். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the governor of state in India is appointed by president and holds office during the pleasure of president. சோ இதுக்கு முன்னாடி pleasure of president அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். சோ அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கு இல்ல ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து சில ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, 5 years 4 yearsனு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களை ரிமூவ் பண்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சில ப்ராசஸ், ஃபார்மல் ப்ராசஸ் இருக்கும். அப்படிதான் வந்து அவங்களை ரிமூவ் பண்ண முடியும். பட் கவர்னர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ அதனாலதான் அந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. சோ இதுதான் கண்டிஷன் அப்படிங்கிறது இல்ல, எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அவரை ரிமூவ் பண்ண முடியும். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 3. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ஏரியால இருந்து வந்த கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுமே பாலிட்டி தான். சோ கொஸ்டின் பார்க்கலாம். The term secular was added to the preamble of constitution by. So preamble நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பிரியாம்பிள்ல வந்து இருக்கும். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் பிரியாம்பிள்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஸோ இந்த பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் இந்தியால வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 ஆப்ஷன் ஏ. சோ அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வேர்டு சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Then third question, geography question. Which of the following rivers are east flowing rivers? சோ நம்ம ரிவர்ஸ்ல மேஜர் ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா சில இது வந்து வெஸ்ட் ஃப்ளோவிங்கா இருக்கும், சில இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோவிங்கா இருக்கும். சோ இதுல ஈஸ்ட் ஃப்ளோவிங் கேட்டிருக்காங்க. கோதாவரி, கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். சோ இப்படிதான் ஜிஏடி ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கடுத்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறது, ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பெர்சன்டேஜ், ப்ராஃபிட், ட்ரெயின் இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தான் இருக்கும். ரீசனிங்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு வந்து உங்க ஏரியா ஸ்ட்ராங் எது, வீக் எது அப்படிங்கறத பார்த்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது பேசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டில இருக்கும். ஓகேங்களா, ஸோ
ஸோ இது இந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு எஸ்ஏ இருக்கும். இந்த எஸ்ஏக்கு மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ். அதுக்கடுத்து நார்மலா நம்ம ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். ஸோ ஆர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணா ஆர்சி வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ப்ரிசைஸ் ரைட்டிங் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இந்த எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த ஏரியால இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஏதாவது இஷ்யூ போகுது அப்படின்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்தியால வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா, பாலிட்டி, எக்கனாமிக், இதுல வந்து மேஜர் இஷ்யூஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் நீங்க ஒரு லாஸ்ட் 2 months பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அதுல முக்கியமா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர் ஆகும். ஸோ ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் ரோல் இன் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதோட ரோல் எக்கனாமில என்ன அப்படிங்கறத கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம நார்மலா தெரிஞ்சிருக்கும் இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இஷ்யூ சொன்னோம்னா லேண்ட் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ்ல இருக்கும். ஓகேங்களா? டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும் போது லெசர் இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாம மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நியூஸ் பேப்பர்ல. ஸோ இல்ல நம்ம வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணா கூட எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து இதுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியன் எக்கனாமில என்ன பிளே பண்ணுது, ரோல் பிளே பண்ணுது. ஸோ நமக்கு தெரியும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர் 3 செக்டாருமே நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஈவன் தோ டெர்ஷரி செக்டர் தான் ஜிடிபிக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இந்தியன் பாப்புலேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எந்த செக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் அந்த செக்டரை ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய சப்சிடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஏல வரும். தென் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. இன்டர்வியூல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிகிரி ஓரியன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் வந்து இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கு, சில கண்ட்ரி இப்போ ஒரு சில கண்ட்ரில ப்ரொடக்டிவிட்டி அதிகம் இருக்கு, அந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட கிராஜுவேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாபிஸ், ஸோ இப்போ ரீடிங் புக்ஸா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும். அது ரிலேட்டடா இருக்கிற பர்சனாலிட்டிஸ்லாம் இம்பார்ட்டண்டா கரண்ட் இஷ்யூஸ், இப்போ ரீசெண்டா என்ன கரண்ட் இஷ்யூஸ் போகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போகுதுன்னா மைக்ரேட்டட் பீப்புளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல, அதுல என்ன இஷ்யூ, அதுல உங்க ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ 3 ஸ்டேஜுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ரோச் பண்ணா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும்.